ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களுக்கு சந்திக்கத்தில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ விவோ பார்த்தீங்கன்னா Y17 அப்படின்ட்டு 2019 ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2023 இப்போ Y17s அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வாங்கலாமா? இதில் என்னென்னலாம் ஸ்பெசிஃபிகேஷன் இவங்க தராங்க, ஸோ கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோடைய ப்ராசஸர்லேருந்தே ஆரம்பிக்கலாம். MediaTek G85 என்ற ஒரு ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 10,000 செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற நிறைய மொபைலில் வந்து பார்த்தாச்சு. இன்னும் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு 2-3 வருஷம் பழைய ப்ராசஸர்னு கூட சொல்லலாம். ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசஸர் தான். நான் வந்து இந்த G85 பார்த்தீங்கன்னா யாருமே கன்சிடரே வந்து பண்ண மாட்டேன். ஸோ இருந்தாலும் இந்த G85 தான் திருப்பி இவங்க லான்ச் பண்ணி வைக்கிறாங்க. 10,000 ஒரு G99 கூட நல்ல ப்ராசஸராக வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஆனால் இந்த G85 பார்த்தீங்கன்னா இன்னமும் லான்ச் பண்ணி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாக தான் இருக்குது. ஸோ விவோ நிறைய பேர் ஃபேன்ஸாக இருப்பீங்க. ஸோ இந்த பிராண்டில் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வருது அப்படின்னா ஒரு நல்ல ப்ராசஸரும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். பட் இருந்தாலும் இதே G85 திருப்பி ரீட்டைன் பண்ணிக்கிறதுன்றது இந்த ஃபோனை வாங்க வேண்டாம் அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. இதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.56 இன்ச்சு கிட்ட ஒரு HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா HD+ன்ட்டு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. இதோட ரிசல்யூஷன் பார்த்தா தான் ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. 1616 அண்ட் 720 அப்படின்ற ஒரு டிஸ்பிளே ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து தெரியுது என்னன்னா இது ஒரு ஹெச்டி டிஸ்பிளே தான் அப்படின்னு தான் தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டும் அதிகப்படுத்தலை, ஒரு 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டிஸ்பிளே தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு பஞ்ச் கொடுத்துருந்தா கூட ஒரு லேட்டஸ்ட் டிசைனாக இருந்திருக்கும். ஸோ ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மைனஸ் தான் சொல்லணும். ஸோ இதோடைய PPM பார்த்தீங்கன்னா 269 PPI தான் இருக்குது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு மொக்கை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோடைய கேமரா பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 50 MP 2 MP டெப்த் சென்சார்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு தான் கொடுத்துருக்காங்களோ தெரியல. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவும் பார்த்தீங்கன்னா இந்த 50 MP சொன்னோன்னே நிறைய பேர் வாங்கிடுவாங்க அப்படின்ட்டு எதாவது நினைக்கிறாங்களான்னு தெரில. ஸோ 10,000 இருக்கிற ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 50 MP கொடுக்குறோம் அப்படின்றாங்க. ஸோ இன்னொரு விஷயம் 10,000 சொன்னோன்னே இந்த மொபைல் 10,000 நினைக்காதீங்க. ஸோ ப்ரைஸிங் பற்றி நம்ம கொஞ்ச நேரத்தில் வரேன். ஸோ இதோடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. பவர் அப் பண்ணுறது 15 வாட் சப்போர்ட் தான் வந்து இதில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து Type-C சப்போர்ட் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க சார்ஜருக்கு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு மவுண்டடாக இருக்குது. இதோடைய ப்ரைஸிங் சொல்கிறதுக்கு முன்னாடி இதோடைய ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB 64GB வேரியன்ட்டு, திருப்பி இன்னொரு 4GB 128GB வேரியன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கிளாட் ஸ்லாட்டும் கொடுக்குறாங்க. 2 SIM கார்டு ப்ளஸ் ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாமா. 1TB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய 4GB 64GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,499 ரூபா, அதாவது 11,500 என்ற ப்ரைஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. 4GB 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12,999, அதாவது 13,000 வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது. ஸோ இதுக்கு பதிலாக ரெட்மியில் 11 Prime இருக்குது, போக்கோ M6 Pro 5G மொபைலே இருக்குது, ரெட்மி 12 5G இருக்குது, இந்த மாதிரி பிராண்டெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வாங்குறதுக்கு பதிலாக இதோட பெட்டராக இருக்கிற வேறு ஏதாவது பிராண்டில் இருக்கிற நல்ல மொபைலை வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதான் என்னோடய சஜஷன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு விவோ ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த மொபைலை வாங்குவீங்களா, இல்லை வேறு ஏதாவது மொபைல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது மொபைலை வாங்குவீங்களா? ஸோ இதை வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. நீங்கள் சப்போஸ் கடைகள்லாம் போகிறீங்க, ரீட்டைல் ஷாப்லாம் போகிறீங்களா, இந்த மொபைல் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாங்க வைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பதிவுகளை நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.